ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஒரு சிறு தியானத்திற்காய் ஏசாயா புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நம்ம வாசிப்போம். The book of Isaiah chapter 32 verses 14 and 15. எல்லாரும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் சத்தமாய் நம்ம வாசிக்கலாம். அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருகமும் என்றைக்கும் கெபிகளாகும், அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. இங்கே அந்த வசனம் 2 சூழ்நிலைகளை இந்த வசனம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு அப்புறமா இருக்கிற நிலையை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் கடந்து வருவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையை எப்படி வேதம் வர்ணிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாழாக விடப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம், அது வெறுமையாகும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. மற்றொரு காரியம், என்றைக்கும் கெபிகளாகும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது, வேஸ்ட் லேண்ட். ஸோ இப்படியாக 3 நிலைகளிலே மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பாழாக விடப்பட்ட ஒரு இடம், வெறுமையாக இருக்கிற ஒரு இடம், என்றைக்கும் கெபிகளாகும் என்று சொல்லுகிற ஒரு நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது? நம்ம பார்வையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது நம்ம வேறு விதத்தில் வர்ணிப்போம், வேறு காரியங்களை நம்ம பேசுவோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எது ஒரு பாழாய் கிடக்குதோ அது பாழாயே கிடக்குமா? என்ன ஒரு கஷ்டமான அது அந்த நிலையிலே இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாழாக்கப்பட்டது பாழாக்கப்பட்டதாகவே இருக்கும், வெறுமையாகப்பட்டது வெறுமையாகப்பட்டதாகவே இருக்கும், வேஸ்டானது வேஸ்டானதாகவே காணப்படும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை தேவனுடைய பார்வையில் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறார். ஆவியானவர் வரும்பொழுது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலர் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுவதற்காக வெக்கேஷன் போகலாம், அவங்களுடைய மனசை மாற்றிக்கொள்ளுவதற்காக, அவங்களோட வெறுமையை போக்குவதற்காக, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வனாந்தரமான சூழ்நிலையை போக்குவதற்காக நம்ம வெக்கேஷன் போகலாம், நம்ம ஏதாவது ஒரு ஹாபியில் நம்ம நேரத்தை செலவிடலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம நேரத்தை செலவிடலாம். ஆனால் அது தீர்வல்ல. அப்படி செய்கிறதுனால நம்ம நிலை மாறிவிடும். ஆண்டவருடைய பார்வையில் அப்படியான நிலைகள் மாறாமல் இருக்குது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், முக்கியமான இடங்களில் அவன் காணப்பட வேண்டிய மாற்றங்கள் அவன் வாழ்க்கையில் காணப்படாது. ஹல்லேலூயா. சக்கரியா புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் போது மட்டும்தான், நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, நம்மளுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம்,
நிறையா நம்மளுடைய ஞானத்தை யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய பலத்தை யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு 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 காரியத்தை அவர் காண்கிறார். ஆவிக்குள்ளாக எடுக்கப்பட்ட அவர் ஒரு காரியத்தை காண்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 1-10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அதிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்திருக்கிற, மிகவும் உலர்ந்த எலும்புகள், கொஞ்சம் உலர்ந்த எலும்புகள் அல்ல, மிகவும் உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எடுத்து செல்லுகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறார், அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் வருமான்னு கேட்குறார். உலர்ந்த எலும்புகளே வேஸ்டாகி கிடக்கிற அந்த இடத்துல ஜீவன் வருமான்னு கேட்குறார் ஆண்டவர். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கே எல்லாம் தெரியுன்றார். அவருக்கு தெரியும், இந்த ஏதாவது பதில் கொடுத்து மாட்டிக்கூடாது. அவர் ஆண்டவரே உமக்கே எல்லாம் தெரியுன்றார். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவியை அந்த இடத்துல அனுப்பி அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா சதையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக செய்கிறார். சரி, எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த உலர்ந்த எலும்புகளாக இருந்தவர்களுக்கு இன்னும் ஜீவன் வரலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாவற்றையும் ஜீவன் பெறும்படிக்காய் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம், அந்த காரியத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் இதை காட்டிட்டு எசேக்கியேல் இடத்துல சொல்லுகிறார். 11வது வசனத்திலிருந்து 14 முடிய வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வேதம் கூறுகிற 11 மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார். அவருடைய நிலைமை என்னவாய் காணப்படுகிறது? ஒரு வெறுமையான ஒரு நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வெறுமையான நிலையை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு தேசத்தினுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வறட்சி போக வேண்டும், அந்த ஒரு இயலாமையான சிச்சுவேஷன் போக வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்திலே பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் வரும்பொழுது தான் அங்கே ஒரு செழிப்பு உண்டாகுது. என்ன சொல்லுகிறது? வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படுகிறது, வயல்வெளி காடாக மாற்றப்படு, ஒரு செழிப்பு உருவாகிறது, ஒரு அபண்டன்ஸ், ஒரு நிறைவு, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு சூழ்நிலை ஆவியானவர் வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை காணப்படுகிறது, ஏதோ ஒரு வனாந்தரமாய் காணப்படுகிறது, ஏதோ ஒரு வேஸ்டாக போன மாதிரி தெரிகிறது. இந்த நேரத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவசியமாய் தேவைப்படும். இஃப் யூ வாண்ட் அ சேஞ்ச் இன் யுவர் லைஃப் திஸ் மார்னிங், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அந்த சூழ்நிலையே மாறாதான். தட் சேஞ்ச் வில் நெவர் கம். அது எப்படி ஒரு பாழாக இருக்குதோ அது பாழாகவே இருக்கும் என்று சொல்லி, வனாந்தரமாக இருக்கிறது வனாந்தரமாகவே தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சார், யூ நீட் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட் திஸ் மார்னிங். ஹல்லேலூயா. தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உன்னதத்திலிருந்து உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அது அப்பொழுது வனாந்தரத்தை ஆண்டவர் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி நம்ம புரிந்த ஒரு சூழ்நிலை மாறணும்னா, ஒரு வெறுமை மாறணும், ஒரு கஷ்டம் மாறணும், ஒரு துக்கம் மாறணும், ஒரு 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 நெருக்கம் மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு நமக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Nothing will happen, my dear brothers and sisters. ஒன்றுமே மாறாது நம்ம வாழ்க்கையில். When you don't have the Spirit of God in your life, things will go as normal. எப்படி போய்கொண்டு இருக்குதோ அப்படியே போய்கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு ஆவியானவர் வரும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளே எப்படி மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 16வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். எப்படி ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறது. யோவான் 16:8-11 வசனம் முடிய வாசிங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கார்பன் மோனாக்சைடை இந்த ஏதோ அதிக ஸ்மோக் வந்ததுன்னா டிடெக்ட் பண்ணி அலாம் அடிக்கிறது எல்லார் ரூம்லேயும் எல்லார் இதுலேயும் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் சும்மா சமைப்போமா, எதை சமைச்சாலும் புகை வரும். அதுவும் அந்த வைக்கிறவன் கரெக்டாக அது கிச்சன் பக்கமாக வச்சுருப்பான். அது பார்த்தா நம்ம என்ன சமைச்சாலும் அது என்ன பண்ணுது, உடனே ஒரு பீப் பீப் பீப்புன்னு வருது. எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரி பீப் பீப் பீப்புன்னு வருது? ஹல்லேலூயா. அது நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். சில நேரத்தில் பேட்டரியை உருவி வச்சுருவோம். இது என்னடா சும்மா கத்திக்கிட்டே கிடக்குதுன்னு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுகிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, இந்த வண்டியில் திடீர்னு பார்த்தா ஒரு ரெட் லைட் எரியுது. என் வண்டியில் வித்தியாசமான லைட்லாம் திடீர்னு வருது. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே போயிடுது. அந்த லைட்டு வந்த உடனே என்ன ஆகுது, நம்ம உடனே என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொஞ்சம் செக் பண்ணி கொடுப்பா, இது ஒரு அலாம் கொடுக்குது எனக்கு, வண்டி ஓட்டும் போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே அவர் செய்கிறார். அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு டிவைஸ் இல்லைன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு அலார்ம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய சேதத்திற்குள்ளே, எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளே ஒரு மனிதன் போய் விடுவான். ஹல்லேலூயா. திடீர்னு கார் நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க, இங்கேருந்து கனடாவுக்கு வண்டியை ஓட்டி டப்புன்னு நின்றுச்சுன்னா இருட்டில், அப்போவே இந்த லைட்டு எரிஞ்சுது. எப்போ 2 நாளைக்கு முன்னாடியே லைட் எரிஞ்சுது. அந்த லைட்டை கவனிக்காமல் அப்படியே நம்ம போகும் பொழுது வழியில் நின்றுச்சுன்னா, இருட்டில் நின்றுச்சுன்னா, நீங்கள் தனியாக போனீங்கன்னா கூட பரவாயில்ல, ஃபேமிலியை கூட்டிகிட்டு நிறையா எக்ஸ்ட்ரா பொருட்கள் எல்லாம் வேறு தூக்கிட்டு நம்ம போவோம். ஹல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுகிறாராம், கண்டித்து உணர்த்துகிறார். இந்த வழியாக நீ போனேன்னா, உனக்கு இந்த காரியத்தை நீ செய்தேன்னா உனக்கு மரணம் சம்பவிக்கும், இந்த காரியத்தை நீ கவனிக்கணும், இந்த காரியத்திற்கு நீ கீழ்ப்படியணும், இந்த காரியத்தில் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிற என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இல்லைன்னா அவனுடைய நிலைமை என்னவாய் காணப்படும்? ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாவங்கள் எல்லாம் கண்டித்து அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு பாவம் எது, பாவத்தை உணர்த்துகிற அந்த சிக்னல் இல்லாமல், பாவத்தை அந்த உணர்த்துகிற ஒரு வழி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போய்விடும். எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கை தடம் புரண்டு போயிருக்குது. அன்றைக்கே அந்த லைட் எரிஞ்சிருந்ததுன்னா இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். கரெக்டாக எத்தனை பேர் நம்ம உணர்கிறோம்? அன்றைக்கே அந்த லைட்டு நல்லா கொஞ்சம் பிரகாசமாக பழிச்சுன்னு என் வாழ்க்கையில் எரிஞ்சிருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியான அன்றைக்கே என் வாழ்க்கையில் இருந்திருந்தான்னா, நான் இந்த பிரச்சனைக்குள்ளே இன்றைக்கி நான் கடந்து வந்திருக்க மாட்டேன், தப்பிச்சிருக்கலாம்.
அன்னைக்கே உணர்த்தினார், லைட்டாக என்னோட இருதயத்தில் சொன்னார் அவர், நீ இதை செய்யாத, இதை பண்ணாத, இது ஒரு பாவம், இது ஒரு குற்றம், இதை நீ செய்தன்னா உன வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு அநேக முறை உணர்த்தி இருக்கிறாரு. அந்த உணர்வுகளை மீறி நம்ம செயல்படும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாமல் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஒரு பாவத்தில் திரும்ப திரும்ப போய் விழுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோமா, தேவனோடு இருக்கிறோமா என்கிற உணர்வே இல்லாமல் இருக்கும். சிம்சனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் காணப்பட்டது. ஆவியானவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீ இதை இன்னொரு முறை செஞ்சனா மாட்டிப்ப, இன்னொரு முறை செஞ்சனா மாட்டிப்ப. நான் 3 முறையும் செஞ்சு கடைசியில் அவன் என்னாச்சு, அவனுடைய ஜீவனை இழக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது யோவான் 14:16 வசனம் முடிய வாசிங்க. யோவான் 14:16-18. அப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரா, ஒரு தேற்றரவாளனாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேற்றரவாளன், ஒரு கம்ஃபர்டராய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். ஆமென். சீஷர்கள் பார்த்தோம்னா அவர்கள் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிந்து போகிறார் என்று அறிந்தவுடனே அவர்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு, ஒரு பயம், ஒரு கவலை. ஐயோ, இயேசு இல்லைனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வேறொரு என்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வசனம் கூறுகிறது, அவரை போலவே இன்னொருவராம். ஹல்லேலூயா. அப்போதான் இவங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்பா இயேசு போகிறாங்க, ஆனால் இயேசுவை போலவே நம்ம கூட இருக்கும்படிக்காய் ஆண்டவர் வேறொரு தேற்றரவாளனை நமக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படிக்காய், நம்மளை நடத்தும்படிக்காய். அப்போ தான் அந்த பயம் போகுது. அப்பா நம்ம கூட கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து போனார்கள். அந்த 40 வருஷமும் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர்களுடனே கூட கடைசி வரைக்கும் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள், எத்தனையோ முறை ஆண்டவரை கோபப்படுத்தினார். they made God angry, they made him, they made everything difficult. ஆண்டவருக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, வேதனையை கொடுக்க முடியுமோ எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் வசனம் கூறுகிறது, இந்த 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பம் கர்த்தர் விலகாமல் அவர்களோடு கடந்து வந்தாராம். ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாடில் பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் இப்படியான ஒரு அனுபவத்தை கொடுப்பார் என்றால், இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கும்படிக்காய் நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கூட இருந்தபோது எப்படி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததோ. நம்ம கூட யோசிப்போம் சில நேரத்தில், ஐயோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இயேசுவை நம்ம பார்த்துருப்போமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரை போலவே வேறொரு தேற்றரவாளன் உங்களோடு கூட முடிவு பரியந்தம் இருக்கும்படிக்காய் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நினச்சி பாருங்க, கடைசி வரைக்கும் யார் கூட வராங்களோ இல்லையோ, யார் நம்மளை பலப்படுத்துகிறார்களோ இல்லையோ, யார் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் இருந்தது போல அல்ல, அதை காட்டிலும்
முடிவு பரியந்தம். அவர்களோட 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தனிமை, நம்ம நினைக்கிறோம் சில வேளை தனியாக இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம். இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த பயம் போச்சு சீஷர்களுக்கும் அந்த பயம் இருந்தது. ஐயோ, கூட யாரும் இல்லையே. கூட சீஷர்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாரையும் நம்புற மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த கவலை என்னது, இயேசு போகிறாரேன்னு சொல்லி. ஆனால் இயேசு சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, என்னை போலவே இன்னொருத்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் இப்போ கடந்து போயிடுவேன், ஆனால் என்னை போல ஒருத்தர், என்னை காட்டிலும் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறவர் ஒருவர் இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் கஷ்டமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எதை குறித்து பேசுவோம் என்ற கவலை உங்களுக்கு வேணாம், ஏன்னா நான் இருக்க மாட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். I will not leave you as orphans. ஹல்லேலூயா. நான் அனாதை போல இருக்கிறேன், திக்கற்றவனை போல இருக்கிறேன். நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. How can we say that we are alone? How can we say that we are orphans? நான் திக்கற்றவன், நான் ஒரு அனாதை, என்னை கேள்வி கேட்க, என்னை நடத்த, என்னை பாதுகாக்க, என்னை போஷிக்க எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் யோவான் 14:25-26 வசனத்தை வாசிங்கள். John 14:25 and 26. நான் உங்களோட தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படியாய் காணப்படுகிறார்? ஒரு டீச்சரை போல, ஒரு பர்சனல் ட்ரெயினரை போல அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு பர்சனல் ட்ரெயினர் தேவை? எல்லாருக்கும் கிளாஸில் மொத்தமாக சொல்லி கொடுக்கறது வேறு விஷயம். தனியாக இருந்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? கொஞ்சம் நல்லா தானே படிக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப சில நேரத்தில் மக்கா இருந்தாலும் தனியாக சொல்லி கொடுப்பாங்க. பட் எப்படியா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட தனிப்பட்ட விதமாய் நம்மளை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டமான பாடமாக இருக்கும், கஷ்டமான புரிதல் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தனிப்பட்ட விதமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாத பொழுது ஒரே கன்ஃபியூஷன், வார்த்தையின் மீது கன்ஃபியூஷன், வசனத்தின் மீது கன்ஃபியூஷன், எதையினாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விளக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புக் எடுத்து வாசிக்கிறீங்க, ஒன்றுமே புரியல. அப்போ எப்படி நம்ம ஜீவனை நம்ம நடத்துகிறது? ஹல்லேலூயா. அப்போ ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது தான் அவனுக்குள்ளே அந்த சத்தியங்களுக்குரிய விளக்கம், அறிவு அவனுக்குள்ளே ஏற்படுகிறது என்று சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. அதை செய்யணுமா, இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்மளை யாரும் வஞ்சிக்க முடியாது. ஏன்னா வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் அவர் போதிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 12-14 வசனம் முடிய வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:12-14. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளைப் போல பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு போதிக்கிறார்.
ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த மனிதனுக்குள்ளே என்ன தேவைப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் காணப்படுகிறார். டு டிரான்ஸ்லேட் ஒரு காரியம் உங்களிடத்துல பேசப்படுறவர் வேற மொழியில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் உங்களோட பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் நல்ல ஒரு தெளிவான தீர்மானத்தையும் முடிவையும் தெளிவான காரியங்களையும் நம்மளால் செய்ய முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி வசனத்தில், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு விளங்காது. நான் பேசுகிற எதுவுமே இன்னும் இவர் ஏதோ பைத்தியம் மாதிரி அப்படி தானே போட்டிருக்கு, பைத்தியமாக தோணும். பைத்தியம் பேசுகிறவங்களும் பைத்தியமாக தான் தோணும், பேசப்படுகிறதும் பைத்தியமாக இருக்கும், பேசுகிறவனும் பைத்தியமாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது இவர் மேலே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஆவிக்கேற்ற காரியங்களை நீ புரிந்து கொள்ளணும்னா உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் அந்த வசனம் கூறுகிறது. ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் ஒரு காரியத்தை ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் ஒரு சின்ன பையன், இவ்வளோ தான் இருக்கிறான் அந்த பையன். அந்த பையன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேபி டேமியன் மாதிரி சைஸில் இருக்கிறான், இல்லை இஷான் சைஸில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை வந்து ஒரு இந்த ரிசைட்டல் டைம் அவன் ஏதோ ஒன்று மெமரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அந்த பையன் அதை வந்து ஸ்டேஜில் ரிசைட் பண்ணணும், சொல்லணும், திரும்ப அதை சொல்லணும். அது ஒரு பேரண்ட்ஸ் டே அந்த மாதிரி ஏதோ இது போல் இருக்குது. அந்த பையன் ஸ்டேஜில் ஏறிட்டான், மைக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த பையனுக்குள்ளே ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அழுகுறான் அந்த பையன் ஸ்டேஜில், ஒரே கவலை. அவன் ஓடிடலான்னு நிற்கிறான், அந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடலான்னு நிற்கிறான். அவன் மட்டும்தான் நிற்கிறாங்க, தப்பிச்சு ஓடிடலான்னு நிற்கிறான். அப்படி ஒரு பயம். ஏன்னா என்ன நல்லா படிச்சிருக்கிறான், ஆனால் படித்தது மறந்து போச்சு, அவனுக்கு படித்தது மறந்து போச்சு. கரெக்டாக முக்கியமான நேரத்தில் என்ன சொல்லணும், ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பையனை. இவனோ எனக்கு பயம், கவலை, அவனுக்கு அழுக வேற ஒரு பக்கம். அவனை என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்றான் அவன். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு டீச்சர் அந்த முழங்கால் படிக்கிட்டு அவன் பக்கத்தில் அவன் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டீச்சர் அந்த கரத்தை பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போகாத, இங்கே நில்லு அப்படின்றாங்க. நின்றுட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களே ஃபஸ்ட்டு ஃபியூ வேர்ட்ஸை எடுத்து அவனுக்கு ஆரம்பித்து விட்றாங்க. பிடிச்சாம் பாருங்க ஒரு புடி. அதுக்கப்புறம் ஃபுல்லுத்தையும் அவனே சொல்லி முடிச்சிட்டான். அப்படியே கொஞ்சம் அழுதுகிட்டே தான் சொன்னான், ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதை நான் பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு நினைப்பூட்டுதலை நமக்கு கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா. ஒரு செகண்டில் அந்த பயம், அழுக, அந்த கவலை, அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் போயிடுச்சு. டக்குன்னு அவன் படித்தது எல்லாவற்றையும் கட்டன்னு டீச்சர் சும்மா ஸ்டார்ட் தான் பண்ணி விட்டாங்க. அவன் அப்படியே ஃபுல் ரோலில் அவன் போயிட்டான். எல்லாத்தையும் சொல்லி முடித்து பயங்கர ஒரு கைத்தட்டு அவனுக்கு. அல்லேலூயா. அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து, ஒரு டீச்சராக உங்களோடு கூட இருந்து, ஒரு போதகராக உங்களோடு கூட இருந்து, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிற ஒரு ஆவியானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த வசனம் வாசிக்கிறோம், சில வேளைகளில் அந்த வசனத்தை எங்கே நம்ம அப்ளை பண்ணுகிறோம், எந்த இடத்துல அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது அதை அப்ளை பண்ணணும், எந்த காரியத்தை செய்யும் போது அப்ளை பண்ணணும், அதை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. we read a lot of verses, நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், இந்த வசனத்தை எங்கே அப்ளை பண்ணுறது, இந்த வசனத்தை எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு என்று சொல்லி. கரெக்டாக ஆவியானவர் அதை நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது தான் அந்த மாற்றம் ஏற்படும். ஆவியானவர் வரும் பொழுது தான் வசனத்தின் மீது ஒரு புரிதல், வசனத்தின் மீது ஒரு கீழ்ப்படிதல், வசனத்தின் மீது ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா. அது வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு பைத்தியமானவைகளாய் காணப்படும். ஆமென். நான்காவது காரியமாய் யோவான் 16வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:12-13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? உங்களை நடத்துவார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நடத்துவதற்காய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு பர்சனல் ஜிபிஎஸ் மாதிரி அவர். நீங்கள் எப்படி நடக்கணும் என்பதை, நீங்கள் அந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்பதை உங்களுக்கு தனிப்பட்ட விதமாய் உங்களுக்கு பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம எல்லாரும் ஃபோனில் ஜிபிஎஸ்ஸை போட்டு வரோம். அது எங்கே கனெக்ட் ஆகுது? 20,000 கிலோமீட்ரு மேலே இருக்கிற ஏதோ ஒரு 20-30 சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகுது. அந்த 20-30 சேட்டலைட் தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுது? கரெக்டாக அந்த வழியில் எடுத்து செல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த ஒரு 30 சேட்டலைட்டு துல்லியமாய் நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்டும் உங்களுக்கு வழி சொல்லுகிறது. தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு என்ன பண்ணுகிறார்? லைஃப் லாங் நமக்கு வழிகளை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 139 7-10 வசனத்தை வாசிங்க. இது ஆண்டவருடைய சேட்டலைட்டாக இருக்குது. இந்த சேட்டலைட் எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு ரீச் இருக்குது. இங்கே ஜிபிஎஸ் வரும் அமெரிக்காவில் மாத்திரம்தான், இல்லை கடலில் மாத்திரம்தான், இல்லை அந்த வானத்தில் மாத்திரம்தான், குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம்தான் அது வேலை செய்யும். ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு ஏத்தாப்பில் வைத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் கூறுகிறது, 139 சங்கீதம் 7-10 வசனங்கள் வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கரம் என்னை பிடிக்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சேட்டலைட். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சேட்டலைட். நம்ம பறந்தாலும், கடலில் ஓடினாலும், நம்ம சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், என்னை நடத்தும் உமது வலக்கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ளே யார் நம்மளை நடத்துவதற்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் வேதம் கூறுகிறது உன்னை நடத்தும்படிக்காய், உங்களை நடத்தும்படிக்காய், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் உங்களை நடத்தும்படிக்காய், முடிவு பரியந்தம் உங்களை நடத்தும்படிக்காய் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான டைரெக்ஷனில் நம்ம போக முடியும். இல்லை நமக்கு பிடித்த டைரெக்ஷனில் போவோம், அதில் கொஞ்சம் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் அனுப்புகிற வழி, கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அந்த வழிகளை நம்ம எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சரியான ஜீவனுக்கு ஏதுவான வழிகளிலே கர்த்தர் நம்மளை எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது, நம்மளுடைய சரீரத்தை தேவன் என்னவாய் மாற்றுகிறாரு? ஆலயமாய் மாற்றுகிறார். எத்தனை பேருடைய சரீரம் ஆலயமாய் மாறணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சரீரம் ஆலயமாய் மாறணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆவியானவர் இல்லைன்னா ஒரு சரீரம் என்ன மாறாது? அப்போ என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும் சொல்லுங்க, யாராவது சும்மா சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கூட தியானிக்கும் போது பிரதர் சொன்னாங்க, என்ன பண்ணுறது, ஒரு வீடை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த பிசாசெல்லாம் விரட்டிறாரு. அந்த பிசாஸ் இப்போ காலியாக இருக்குது, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. அந்த பிசாஸ் என்ன பண்ணுது? பார்க்குது, என்னடா செம்ம க்ளீனாக இருக்குது, காலியாக வேற இருக்குது, வா ஒரு 7 அதை காட்டிலும் கொடூரமான பயங்கரமான பிசாசை கூட்டிகிட்டு வருவோம், என்ன பண்ணுவோம்? க்ளீனாக இருக்கிற இடத்த நம்ம டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அது கடந்து வருமா. அதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? உள்ள பரிசுத்த ஆவியானவர் வரலை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அங்கே பிசாசுனுடைய ஆளுகை காணப்படாது. பிசாசு அந்த இடத்திற்குள்ளே கடந்து வர முடியாது. ஒரு மனிதனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த சரீரத்தை ஆண்டவர், அதை தீட்டுப்படுத்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்?
என்ன பண்ணுவார்? அவனை தீட்டுப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ டிஃபைல் மை டெம்பிள் ஐ வில் டிஃபைல் யூ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளவாய் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவர் அவருடைய ஆலயமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் காணப்படுகிறது. இஃப் யூ வாண்ட், உங்களுடைய சரீரம் ஒரு பிசாசு தங்காத ஒரு ஸ்தலமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஸ்தலமாக இருக்கணும். அப்போது நம்மளுக்குள்ளே ஆவியானவர் கடந்து வர வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:32 வசனம் கூறுகிறது, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஹல்லேலூயா. How do you receive the Holy Spirit in your life? உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. அது வரைக்கும் சுத்தமாக இருக்குது, கழுவப்பட்டு இருக்கிறது. இன்னும் தேவனுடைய ஆலயமாய் அது மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த காரியம் அதற்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா. கீழ்ப்படிதல் மூலியமாக தான் பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் பெற்றுக்கிறார்கள். என்னதற்கு கீழ்ப்படிந்தார்கள்? ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு வல்லமையாய் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய கீழ்ப்படியாமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமை. அதை ஆண்டவர் சொல்கிறார், அந்த கீழ்ப்படிதலை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு தேவனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வரும் பொழுது தான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம் ஒரே ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை அப்பா நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நம்மளிடத்தில், உன்னதத்திலிருந்து உனக்குள்ளே பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஹல்லேலூயா அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அந்த வெறுமை போகணும், அந்த குறைவு போகணும், அந்த குழப்பம் போகணும். அந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வாசம் செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் மாறணும், என் வேலையில் இருக்கிற குழப்பங்கள் மாறணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் மாறணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும் பொழுது எல்லாம் சாத்தியம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது எல்லாம் சாத்தியம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை வயல்வெளியாகவும் வயல்வெளியை காடாகவும் மாற்ற ஆண்டவரால் கூடும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. only thing you have to do this morning is to surrender your life. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நடத்துகிறவராய் உங்களுக்குள்ளே வெளிப்படுவார், உங்களை தேற்றுகிறவராய் வெளிப்படுவார், உங்களை போதிக்கிறவராய் வெளிப்படுவார், உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆலயமாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் கேளுங்க. இயேசு சுவாமி, என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. ஒரே வழி, நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. The right to be called the children of the Almighty God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முத்திரையை உங்கள் மீது கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில் இயேசுவினிடத்தில் கேளுங்க, எனக்குள்ள என் மீது அந்த முத்திரையை வைங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளணும். I want to receive Lord Jesus. I want to receive Father Lord. ஹல்லேலூயா. அதற்கு உங்களுடைய தாழ்மை தேவைப்படுகிறது. உங்களுடைய தாழ்மை தேவைப்படுகிறது. நீங்கள் யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், உன் சிந்தனைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. அவர் மூலமாயே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இந்த காலை வேளையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே மாற்றம் வேண்டும், ஆண்டவரே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. என் வாழ்க்கையில் மாற்றம், என் குடும்பத்திலே மாற்றம், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் தங்குகிற ஒரு ஆலயமாய் மாறுவதாக, இந்த சரீரம் உம்முடைய ஆலயமாய் மாறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஒரே ஒரு நிமிடம் தான் பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிஷம் தான் வாழ்க்கையை மாற்றுகிற தருணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது மாற்றத்தின் நேரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு அற்புதத்தின் நேரமாய் மாறுகிறது, ஒரு அதிசயத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓரிகா ரபனா ஷிகா ரிபலா கரபா. ஹல்லேலூயா. ஓரிமா நீகா ரபலா ஷிகா ரிபனா கரபா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. உன்னை தேற்றும்படிக்காய் நான் உனக்குள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. நீ பயந்து தவிக்காதே. ஹல்லேலூயா. நான் திக்கற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் திக்கற்றவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாய். ஹல்லேலூயா. உனக்குள்ளே நான் வரட்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை தேற்றும்படிக்காகவே என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தேற்றும்படிக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே. நான் அப்பா ஒரு வனாந்தரமாக இருக்கிறேன், ஒரு வறட்சியாக இருக்கிறேன் அப்பா, ஒரு பலவீனமாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன் அப்பா. என்னை தேற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை தேற்றும் அப்பா ஆண்டவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களோடு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட தேற்றற வாளன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சோர்வடையாதீங்க. ஆண்டவரிடத்தில் இருதயத்தை திறந்து பேசுங்க, அவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்கள் என்னை நடத்துவீங்க என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. என்னை நடத்த யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு கைப்பிடித்து நடத்த எனக்கு ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, வழி இதுவே என்று சொல்லுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை அப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் வாரும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாரும் ஐயா ஆண்டவரே. எனக்குள்ளே வாசம் செய்யும் அப்பா ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிடம் பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கேளுங்கள். இயேசுவே, என் இருதயத்தில் கடந்து வாரும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் செய்யுங்கப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. இந்த கிஃப்ட் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை சோர்வை ஆண்டவர் நீக்குவார். இந்த காலை பலவீனத்தை ஆண்டவர் நீக்குவார். இந்த காலை கவலையை ஆண்டவர் நீக்குவார். காலை பயத்தை ஆண்டவர் நீக்குவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம், அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஹல்லேலூயா.
தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் அவர்களோடு இருக்கும் பொழுது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. 12 கூடை நிறைய அதை எடுக்க செய்தார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்க இயேசு அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுதியாய் எடுக்கும்படிக்கு அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா. என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை வழி நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காயும் உபகாரியங்களுக்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் உட்காரலாம்.